பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க விசுவாசிக்கிறேன். ஆவியின் கனியாகிய சமாதானத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்ல. கர்த்தர் எந்தெந்த இடங்களிலே சமாதானத்தை உரைத்தார் என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாய் யோவான் 20ஆம் அதிகாரத்தின் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல சொல்ல விரும்புகிறது என்னன்னா, எந்த காரியத்தை குறித்து பயந்து இருக்கீங்க? நிறைய பேரை பாருங்க, கதவெல்லாம் சாத்திட்டு அவங்க பெட்ரூம் எல்லாம் சாத்திட்டு அப்படியே போயிட்டு பயத்தினால ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதை பார்த்து பயந்து இருக்கீங்க? சீஷர்களும் அன்றைக்கு மிகவும் பயந்ததுனால, யூதர்களுக்கு பயந்ததுனால கதவுகள் உள்ளே பூட்டி இருக்க அவர்கள் உள்ளே அமர்ந்து கொண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்க சூழ்நிலையில இயேசுவானவர் நடுவே நின்று சமாதானம் என்று உரைத்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், சமாதானம். எதை குறிச்சு பயப்படுறீங்க? நாளைக்கு ரிசல்ட்டை நினைச்சு பயப்படுறீங்களா? நாளைக்கு எக்ஸாம் நினைச்சு பயப்படுறீங்களா? ஐயோ, நாளைக்கு பெண்ணோட வீட்டுல இருந்து வராங்க, என்ன பேச போறோம்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுறீங்களா? கையில பணமே இல்லை, நாளைக்கு கடன்காரன் லோன் அடைக்க வேண்டிய காரியங்கள், இன்ஸ்டால்மெண்ட், இஎம்ஐ இதெல்லாம் பே பண்ணணுமே, நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பயந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? தேவையில்லாத வீண் செலவுகள் வந்து உங்களுடைய பணத்தை திருடும் போது நான் அடுத்து என்ன பண்ண போறேன்ற குழப்பத்தோடு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். பயப்படுற காரியத்தை கர்த்தரிடத்துல வச்சிருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் ஞானத்தை தருவார். நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி சொல்லணும், எப்படி செய்யணும்ன்றத கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருவாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அந்த கர்த்தருடைய சமாதானத்தை கேட்போம். பயந்திருக்கிற காரியங்களே, இதோ இன்றைக்கு கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. எதை குறிச்சும் பயப்படாதீங்க, சமாதான கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆண்டவரே, பயந்த சூழ்நிலையில இருக்கிற சகோதரர்களை சகோதரிகளை நான் பார்க்கிறேன். இப்பொழுதே உங்களுடைய சமாதானம் அவர்களுடைய இருதயத்தை ஆட்கொள்வதாக. எந்த காரியத்தை குறித்து பயப்படுறாங்களோ அந்த காரியத்தை மேற்கொள்ளத்தக்கதான தைரியத்தை என் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இப்பொழுதே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, நிறைய பேர் நினைக்கிறாங்க, நாங்க பேசினா வீணான பிரச்சனைகள் வரும், நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல சொல்லிட்டு பயந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால சமாதானம் அவர்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளட்டும். அடுத்து என்ன செய்யணும்ன்ற ஞானத்தை என் கர்த்தர் கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, மனிதர்களை பார்த்து பயந்து இருக்கிற காரியம் போதும். உலகத்தை பார்த்து பயந்திருக்கிற காரியங்கள் போதும். தேவையில்லாத உறவை வைத்து அதை காட்டி பிளாக்மெயில் பண்ணி கொண்டிருக்கிற காரியத்துக்கு பயந்தது போதும். ஞானமாய் நடக்கக்கூடிய நாட்களுக்குள்ள கொண்டு போவீராக. கர்த்தர் என்னோடு துணையா இருக்கிறார் என்று சொல்லுகிற நாட்களுக்குள் கொண்டு போவீராக. என் கர்த்தர் என்னுடைய பலன், அவர்தான் எனக்கு தஞ்சம், அவர்தான் எனக்கு கேடகம் என்று சொல்லுகிற நாட்களுக்குள் கொண்டு செல்வீராக. ஆண்டவரே, இப்பொழுதே எங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய திட்டமும் உம்முடைய தீர்மானமும் நிறைவேறட்டும். காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.